இன்றைக்கி சென்னையில் இருந்து கோயம்புத்தூர் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளுடைய பஸ்ஸுங்க சூர்யா டிரான்ஸ்போர்ட் பார்க்கவே நல்லா இருக்குல்லங்க. ஒரு பிராண்ட் நியூ BS6 பஸ்ஸு. சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சென்னையில் சட்லேஜில் ஃபஸ்ட்டு ஆப்ரேட் பண்ணது எனக்கு தெரிஞ்சு சூர்யா டிரான்ஸ்போர்ட் தாங்க. நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பார்க்கறான், அவனோட வேலை கரெக்டா பார்க்கும். சத்தியமா சொல்றேன் சார், நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். NCS Tamil BGM. ஓவரால் ஒரு சூப்பரான ஜேர்னியாக எனக்கு சூர்யா டிரான்ஸ்போர்ட்டில் அமைஞ்சிச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான பஸ்ஸு சென்னை டு கோயம்புத்தூரில். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மக்களே. ஒரு புது vlogல உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம சென்னையில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. இன்றைக்கி நம்ம சென்னையில் இருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா கோயம்புத்தூர் வரை இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. ரொம்ப நாள் ஆச்சுல, எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸு கோயம்புத்தூர். இன்றைக்கி சென்னையில் இருந்து கோயம்புத்தூர் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு சென்னை VSN ட்ராவல்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கூட போகலங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு பொள்ளாச்சி SCTCயில் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை டு கோயம்புத்தூர் வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்னி பஸ் vlog தாங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட்டாக ஆம்னி பஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு வேதாரண்யம் RS மணி ட்ராவல்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணி போயிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆம்னி பஸ் சைடே போகலங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஆம்னி பஸ்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. என்ன பஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடியே நிற்கிதுல்ல, சூர்யா டிரான்ஸ்போர்ட். இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். சூர்யா டிரான்ஸ்போர்ட் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூரில் ஒரு சூப்பர் ப்ரீமியம் சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுடைய பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு பிராண்ட் நியூ BS6 பஸ்ஸுங்க. ஸோ இவங்க இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 நாள் தான் ஆகுது. அவங்களுடைய ரெண்டாவது நாள் சர்வீஸில் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் வரை இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ அதனால தான் முன்னாடியே வந்துட்டேன். ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா வாலாஜா ரோடுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக வந்து பீச்சுக்கு போகிற ரோடுங்க. பீச்சில் இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் ரோடு போகிற ரோடு. ஸோ இந்த ரோட்டில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ நான் டேரெக்டாக வந்து இங்கே வந்துட்டேன். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம சென்னை டு கோயம்புத்தூர் சூர்யா டிரான்ஸ்போர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே போய் இன்டீரியர் எல்லாமே பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய பஸ்ஸுங்க சூர்யா டிரான்ஸ்போர்ட் பார்க்கவே நல்லா இருக்குல்லங்க. ஒரு பிராண்ட் நியூ BS6 பஸ்ஸு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா BS6
அசோக் லேலண்ட் சேசஸில் சட்லேஜில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாட்டி சட்லேஜில் ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. சென்னை டு பெங்களூர் ஹைலைன் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2வது வாட்டி இந்த சட்லேஜில் நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறேங்க. ஒரு புது பஸ்ஸு இன்றைக்கி 2வது நாள் சர்வீஸ். அவங்களுடைய 2வது நாள் சர்வீஸில் நம்ம சென்னை டு கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். நேற்று ஃபஸ்ட் டே சர்வீஸ், சென்னை டு கோயம்புத்தூர் ஃபஸ்ட் டே சர்வீஸு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2வது நாள் சர்வீஸில் நம்ம வந்து சென்னை டு கோயம்புத்தூர் வரை ட்ராவல் பண்ணுறோங்க. ஸோ நம்ம பஸ்ஸோட ஃப்ரண்ட் டேஷ்போர்டுங்க. ஸோ அசோக் லேலண்ட் சேசஸில் BS6 சட்லேஜில் பில்ட் பண்ண பஸ்ஸுங்க. சூப்பராக இருக்குல்ல ஃப்ரண்ட் கேபின்னு. வண்டி வந்து 80 லாக்குங்க. ஏன்னா வண்டி பிராண்ட் நியூ BS6, அதனால் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 80 லாக் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அதே போல் முன்னாடி கண்ட்ரோலிங் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து லைட்ஸ் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுற ஸ்விட்சு, அதுக்கப்புறம் AC கண்ட்ரோலிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த கேமரா வந்து டிரைவர் ஆன் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கான ஃபியூச்சர் எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சூர்யா டிரான்ஸ்போர்ட்டோடைய இன்டீரியருங்க பார்க்கவே நல்லா சூப்பராக நல்லா இருக்குல்லங்க. ஒரு பிராண்ட் நியூ BS6 பஸ்ஸுங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 36 பர்த் உள்ள வண்டிங்க. சட்லேஜில் பில்ட் பண்ணியிருக்காங்க. சட்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் பில்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MG வந்து பெல்கம் கர்நாடகாவில் இருக்குது, பிரகாஷ் வந்து பெங்களூரில் இருக்குல்ல. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சென்னையில் சட்லேஜில் ஃபஸ்ட்டு ஆப்ரேட் பண்ணது எனக்கு தெரிஞ்சு சூர்யா டிரான்ஸ்போர்ட் தாங்க. வேறு யாரும் வந்து ஆப்ரேட் பண்ண மாதிரி தெரில. நிறைய MG பிரகாஷில் வேணால் பஸ் வேணால் ரன் ஆகிட்டுருக்கு. ஆனால் சட்லேஜில் ஃபஸ்ட்டு ரன்னிங் வந்து நம்மளுடைய சூர்யா டிரான்ஸ்போர்ட் தான் வந்து இந்த ரூட்டில் சென்னை டு கோயம்புத்தூர் ரூட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பர்த்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து இப்போ பார்க்கலாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் அப்பரில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ சிங்கிள் அப்பரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து அவங்களுடைய பிராண்டிங் போட்டிருக்காங்க சூர்யா டிரான்ஸ்போர்ட்டுன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சார்ஜிங் பாயிண்ட்டு உங்களுக்கு USB டைப்பில் கொடுத்துருக்காங்க, ப்ளக் டைப்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நைட் லேம்ப்பு கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கான ஸ்விட்ச் எல்லாமே டிரைவர் அண்ணா கண்ட்ரோலில் இருக்குது. அவர் தான் வந்து ஆன் பண்ணுவார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸோட போர்டிங்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா இந்த லைட் வந்து ஆஃப் பண்ணிட்டு நைட் லேம்ப் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுவுலையோ இங்கேயோ வந்து நீங்கள் வந்து போட்டுக்கிற மாதிரி. அதே போல் AC ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் AC ஈவெண்ட் இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று அட்ஜஸ்டபிள் AC ஈவெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்குறதுக்கு ஒரு ப்ளஃபியான பில்லோவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டைப்பில் வந்து பில்லோ வரல, இவங்க தான் செப்பரேட்டாக வந்து பில்லோ கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு திக்கான பிளாங்கெட் AC ஸ்லீப்பரில், அதனால் நல்லா தூங்குறதுக்கு ஒரு திக்கான பிளாங்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக தூங்க நல்லா குஷின் டைப் பெட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து அவங்களுடைய பிராண்டிங் போட்டிருக்காங்க. சூர்யா டிரான்ஸ்போர்ட் போட்ட ஒரு சூப்பரான வந்து குஷின் டைப் பெட்டு கொடுத்துருக்காங்க. ஒயிட் ஸ்ப்ரெட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சின்ன கரைப்பட்டாலும், ஏன்னா ஒயிட் உங்களுக்கே தெரியும் சின்ன கரைப்பட்டாலும் உங்களுக்கு வந்து போகாது. ஸோ அதனால் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா செப்பல்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு இருங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். சூப்பராக கொடுத்துருக்காங்க அம்யூனிட்டிஸ் எல்லாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. மேலேயே வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ். இது மேபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ஸ்டாப் வருது, அதுக்கப்புறம் ட்ராப்பிங் வருதுன்னா உங்களுக்கு முன்னாடி மைக் வச்சுருப்பாங்க. அந்த மைக் மூலிமா உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் அப்பர்லேயும் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் அப்பர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்கர்டன்ஸ் நல்லா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பஸ்ஸு வந்து ஃபுல்லாகவே ப்ளூ கலராக இருக்குங்க, அதுக்கு மேட்சிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா
வெளியே வந்து அந்த எக்ஸ்டீரியர் லைட் இருக்குல்ல, ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளூ கலரில் அந்த பஸ்ஸோட கலரை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே சேம் அம்யூனிட்டிஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அப்பர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் டபுள் அப்பரில் வந்து ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா உங்களுடைய ப்ரைவேசிக்காக நடுவில் வந்து ஸ்கர்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா உங்களுடைய ப்ரைவேசிக்கு வந்து ஸ்கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளாஸியாக நல்லா இருக்கு இல்லைங்க. நம்ம பஸ்ஸோட போர்டிங் பார்த்துடலாம். நம்ம பஸ்ஸோட போர்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெய்லி நைட்டு சென்ட்ரல் இருக்குல்ல, சென்னை சென்ட்ரல், அங்கே வந்து 8 மணிக்கு போர்டிங் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு எக்மோர், மவுண்ட் ரோடு, LIC வழியாக நந்தனம், சைதாப்பேட்டு, கிண்டி, மதிய கைலாஷ், அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா OMR கனெக்ட் பண்ணி பெருங்குடி, துறைப்பாக்கம், ஷோலிங்நல்லூர் வழியாக கேளம்பாக்கம் போய் அங்கே செங்கல்பட்டு ஜாயிண்ட் ஆகி அங்கேருந்து சென்னை திருச்சி வழியாக உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து போகிறாங்க. செங்கல்பட்டுக்கு அப்புறம் எடுத்துக்கிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை, ஆத்தூர், சேலம் வழியாக பவானி கனெக்ட் பண்ணி அங்கேருந்து அவினாசி வழியாக கோயம்புத்தூர், காந்திபுரம் போயிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா KCTC காலேஜ், குமரகுரு காலேஜ், அதான் வந்து லாஸ்ட் பாயிண்ட். சரவணம்பட்டி தான் வந்து லாஸ்ட் பாயிண்ட்டு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் இப்போது 2வது சர்வீஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சென்னை டு கோயம்புத்தூர் ஆல்ரெடி உங்களுடைய சர்வீஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. சென்னை டு கோயம்புத்தூர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அந்த சர்வீஸோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 8:30 மணிக்கு சிறுசேரி, OMRல இருக்கக்கூடிய சிறுசேரியில் எடுத்து OMR ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பிக்கப் பண்ணி ட்ராப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. OMR வழியாக உங்களுக்கு வந்து அப்படியே கோயம்பேடு கனெக்ட் பண்ணி கோயம்பேடில் இருந்து உங்களுக்கு பூந்தமல்லி வழியாக வேலூர், கிருஷ்ணகிரி வழியாக சேலம் போய் அங்கேருந்து அப்படியே கோயம்புத்தூர் போகிறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பஸ்ஸுங்க. சூர்யா டிரான்ஸ்போர்ட்டில் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ரூட்டு சென்னையில் இருந்து விழுப்புரம் வழியாக உங்களுக்கு சேலம் கனெக்ட் பண்ணி அங்கேருந்து கோயம்புத்தூர் போகிற ரூட்டை வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க கொடுக்குற சர்வீஸ் தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ரி கிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுடைய சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி, ஆகஸ்ட் 18ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கேன் தாங்க கொடுத்தாங்க. எல்லா பேசஞ்சருக்கும் இந்த வாட்டர் கேன் தான் கொடுத்தாங்க. அதிலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய பிராண்டிங் சூர்யா டிரான்ஸ்போர்ட்டு. அவங்களுடைய வெப்சைட்டில் போய் புக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த வாட்டர் கேன் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க வாட்டர் கேனு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் கேனு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வாட்டர் கேன் கொடுக்கல, ஏன்னா இந்த வாட்டர் கேன் காலி ஆகிடுச்சு. இப்போ கரண்ட்டாக கொடுக்குறது இந்த வாட்டர் கேன் தான் கொடுக்குறாங்க, ஆலையா. ஸோ இந்த வாட்டர் கேன் 1 லிட்டர் வாட்டர் கேன் தான் வந்து கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்குற ஸ்நாக்ஸ் தாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் A2Bயில் இருந்து ஒரு சிப்ஸ் பாக்கெட் மாதிரி ஒரு கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக கொடுக்குறாங்க. இதோட என்னங்க வேணும்? சென்னை டு கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து வாட்டர் கேன் கொடுத்து யாரும் பண்ணதே இல்லை. ஆனால் சூர்யா டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட்டு சர்வீஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகிற டிரைவர் அண்ணா இருக்கார். அவர்கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஆனால் உங்கள் பேர்னா? என் பேர் கதிர். உங்கள் பேர்னா? செந்தில்குமார். ஓகே, எத்தனை வருஷம் டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? 15 வருஷமாக நான் இருக்கேன். நீங்கண்ணா? 30 வருஷமாக. ஓகேண்ணா. இந்த பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணி சூர்யா டிரான்ஸ்போர்ட்டில் இந்த பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாள் ஆகுதுண்ணா? நான் இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சு. ஓகேண்ணா. இங்கே சென்னையில் எடுக்கிற டைமிங்கு? சென்னையில் இப்போ சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே. சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா 8 மணி. சென்ட்ரலில் ஸ்டார்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் போர்டிங் கொடுத்துருக்கீங்க? நான் சென்ட்ரலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கவர்மெண்ட் பஸ் பார்த்தீங்கன்னா ஓகே. தேனாப்பேட்டை, சைதாப்பேட்டை. ஓகே. சைதாப்பேட்டை போட்டு அண்ணா யூனிவர்சிட்டி, அதே கிளாஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக OMR ஃபுல்லாக கவர் ஆயிடும். OMR ஃபுல்லாக லாஸ்ட்டாக திருப்பூர், செங்கல்பட்டு வரைக்கும். செங்கல்பட்டு வரைக்கும். ஓகே ஓகே ப்ரோ. காலையில் கோயம்புத்தூர்? காலையில் கோயம்புத்தூர் 7 மணிக்கு. 7 மணி. லாஸ்ட் பாயிண்ட்டு? லாஸ்ட் பாயிண்ட் சரவணம்பட்டி. சரவணம்பட்டி. ஓகே. இடையில எங்கே ரெஸ்ட் ஸ்டாப் கொடுக்குறீங்க? ரெஸ்ட் ஸ்டாப் வந்து செங்கல்பட்டு தாண்டோன்னா ஸ்ரீ பாலாஜி பாலாஜி. ஓகே ஓகே, அங்கே கொடுக்குறீங்க கற்பகாம்பாள் காலேஜுக்கு ஆப்போசிட்டில். ஓகே. அதை தவிர்த்து வேறு எதனா ரெஸ்ட் ஸ்டாப்பு? அதை தவிர்த்து வேறு எதனா இடையில மிட் நைட்டு கேட்டாங்க எமர்ஜென்சி அப்படின்னா அதை பங்கில் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. எனக்காக ரொம்ப இன்டர்வியூ கொடுத்தீங்க. இன்னும் நீங்கள் டிரைவிங்கில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இல்லை சூர்யா ஓகே சொல்லுங்கள். டிரான்ஸ்போர்ட் வந்து ஆல்ரெடி 7 மாதம் ஆகிடுச்சு. ஓகே. இது வந்து ஓகே ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து சிறுசேரியில் இருந்து OMR வழியாக ஆல்ரெடி ஒரு சர்வீஸ் வேலூர், கிருஷ்ணகிரி வழியாக போயிட்டுருக்குல்ல. 4 வண்டி. அதில் 2 வண்டி. இப்போ இதில் 2, மொத்தம் 4 வண்டி. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ்.
ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம சூர்யா டிரான்ஸ்போர்ட்டில் சென்னை டு கோயம்புத்தூர் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அண்டு எக்மோர் போர்டிங் இல்லை, ஃபஸ்ட்டு போர்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மதிய கைலாஷ் அங்கே தான். ஸோ ஒரு சின்ன கேபினை நம்ம இங்கே சிட்டி போர்டிங் வந்து எடுக்கலாம், சிட்டி கேபின் வந்து நம்ம எடுக்கலாம். ஓ கிடையாதுங்களா, இங்கே கொடுக்கலாங்களே, இங்கே நல்லா சீட் இருந்தால் ஏறும். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:50ங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓஎம்ஆர் ரூட் இருக்குல்ல, அந்த ரூட்டை வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அட்வான்ஸாக வந்துட்டுருக்குங்க வண்டி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி சென்ட்ரலும் வந்து போர்டிங் இல்லை, எக்மோரும் வந்து போர்டிங் இல்லை. ஃபஸ்ட்டு போர்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மதிய கைலாஷ் அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாடி இருக்குல்ல, அங்கே தான் வந்து போர்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 9:15. ஸோ அதனால் அட்வான்ஸாக வந்தனால வண்டி வந்து இங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு டீட்டெயில் பார்த்துடலாங்க. ஸோ உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கோயம்பேடில் இருந்து பஸ் ஆக்சஸ் நிறையா இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வானகரம் டோலு, இந்த சைடு வேளச்சேரி, இங்கேருந்தெல்லாம் நிறையா பஸ் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குங்க. நான் மெயினாக சொல்லணுன்னா சென்ட்ரலு, எக்மோரு, அதுக்கப்புறம் மவுண்ட் ரோடு, நந்தனம், சைதாப்பேட்டு, இந்த சரௌண்டிங்கில் இருந்து கோயம்புத்தூர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பஸ் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்குங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:15ங்க. பெருங்குடி வந்துட்டோம். பெருங்குடி வந்துட்டோடனே நான் உள்ளே வந்துட்டேன். சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து கோயம்புத்தூருக்கு இந்த சைடு அப்பரில் தான் புக் பண்ணியிருக்கோம். எனக்கு டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாங்க. ஸோ இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது செவ்வாய்க்கிழமை நைட்டு, டியூஸ்டே நைட்டு வந்து நான் ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் இந்த சைடு அப்பரில் 1000 ரூபா. இதே நீங்கள் வீக்கெண்டு அது மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் ஃபேர் வந்து உங்களுக்கு அதிகமாகும், உங்களுக்கு டிமாண்டை பொறுத்து அதிகமாகும். ஸோ இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது 1000 ரூபா. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தால் இவங்களுடைய வெப்சைட்டில் போய் புக் பண்ணுங்கள். சூர்யா டிரான்ஸ்போர்ட்டோடைய வெப்சைட்டில் புக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஆஃபர்லாம் இருக்குது, 10% டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால் புக் பண்ணுறதா இருந்தால் சூர்யா டிரான்ஸ்போர்ட்டோடைய வெப்சைட்டில் போய் புக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் என்னோடய கேபின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செங்கல்பட்டு தாண்டிங்க. செங்கல்பட்டு தாண்டி கற்பகாம்பாள் காலேஜ் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் பாலாஜி பவனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் கொடுக்குறாங்க. அது ஒரு டின்னர் பிரேக்காகவும் கொடுக்குறாங்க, அது ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இந்த ஓஎம்ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டிராஃபிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் வேறு இருக்குங்களா, அங்கே வேறு பார்த்திங்கன்னா அந்த கேபினில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர், என்னோட சேர்த்து 4 பேர் இருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியல. ஸோ அதனால தான் உள்ளே வந்துட்டேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்ட் ஸ்டாப்க்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கேபின் வந்து மாஸாக எடுக்கலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:15ங்க. நமக்கு வந்து ஒரு டின்னர் பிரேக் அண்டு பயோ பிரேக் ரெண்டுமே சேர்த்து விட்டுருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா இங்கே வந்து கற்பகாம்பாள் காலேஜ் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பாலாஜி பவனில் விட்டுருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் ஆம்னி பஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பயோ பிரேக் ஒன்று விடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஃபி, டீ, அதுக்கப்புறம் டின்னர் எல்லாமே அவைலபிள் இருக்கும். நானும் சாப்பிடலை, போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ரைடை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேபின் எடுக்கணும், அதனால் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் தெம்பாக வந்து கேபின் எடுக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு நம்மளுடைய ரைடை வந்து கண்டினியூ பண்ணலாம். போயிட்டு டின்னரும் சாப்பிட்டாச்சுங்க. தோசை வாங்கி சாப்பிட்டேன். காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 70 ருபீஸுங்க.
ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு தோசை. ஸோ டின்னரும் சாப்பிட்டாச்சு. ஏன்னா மதியானம் சாப்பிட்டது வீட்டில், அதுக்கப்புறம் ஈவினிங் vlog ஆரம்பித்தேன்னா அதில் சாப்பிடவே இல்லை. அவங்க கொடுத்த ஸ்நாக்ஸை தான் அப்படியே சாப்பிட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டின்னர் முடிச்சாச்சு. ஸோ இங்கேருந்து கேபின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ரூட்டே ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ட்ராவல் பண்ணி. இந்த சென்னை டு கோயம்புத்தூரில் இந்த விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, ஆத்தூர் ரூட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் வாங்க இங்கேருந்து கொஞ்சம் நேரம் கேபின் எடுக்கலாம். அதுக்கப்புறம் மிட் நைட் வந்து எப்படியும் ரெஸ்ட் ஸ்டாப் இருக்கும். ஸோ அது எங்கே கொடுக்குறாங்கன்றது எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ எங்கே கொடுக்குறாங்கன்னோ அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு கேபின் எடுக்கலாம். இப்போ இங்கேருந்து ஒரு கொஞ்சம் நேரம் கேபினை ஸ்டார்ட் பண்ணலாம். One hour later.
மார்னிங் கைஸ். ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ரீச் பண்ணிட்டோம். கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் நான் இறங்கிட்டேன். கரெக்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு வந்தாங்க. இங்கே ட்ராப்பிங் டைம் 6:50. ஒரு 10 மினிட்ஸ் டிலேவாக தாங்க நம்ம வந்து காந்திபுரம் வந்தோம். இந்த 10 மினிட்ஸ்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா வண்டி புது வண்டிங்க, 80 லாக்கு. ரெண்டாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரலில் இருந்து எடுத்து OMR வழியாக வர்றது, அது வந்து டிராஃபிக்கு. அதில் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் டிலேவாக வந்தது ஒரு பெரிய மேட்டரே இல்லைங்க. நல்லபடியாக நம்மளை கொண்டு வந்து ரீச் பண்ணிட்டாங்க. இங்கே காந்திபுரம் வந்து இறங்கிட்டோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ரெஸ்டாப் நிப்பாட்டினாங்கள்ல நைட்டு டின்னரு, கரெக்டாக வந்து பட்டாளம் கூட் ரோடு அங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி வரைக்கும் கேபின் பண்ணாங்க. வண்டி சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் போய் தூங்க போயிட்ட பிறகு என்ன நடந்தது கூட எனக்கு தெரியல. அப்படி ஒரு தூக்கங்க. வண்டி செம்ம ஒரு கூலிங்னே சொல்லலாம். ஏசி ஃப்ளோ எல்லாமே பக்கா. அதே போல் சஸ்பென்ஷனும் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. பலூன் சஸ்பென்ஷனு, ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பலூனு. அதனால் அப்படி ஒரு நல்ல ஒரு தூக்கனே சொல்லலாம். கரெக்டாக பவானி வந்து தான் நான் எழுந்தேன். பவானியில் ஒரு பேசஞ்சர் வந்து இறங்க வேண்டியது இருந்துச்சு. அங்கே வந்து கரெக்டாக முழிச்சு அங்கேருந்து கொஞ்சம் நேரம் விஜயமங்கலம் தாண்டி கொஞ்சம் நேரம் கேபின் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்கிட்டு இங்கே காந்திபுரம் வந்து தாங்க எழுந்தேன். ஓவரால் ஒரு சூப்பரான ஜேர்னியாக எனக்கு சூர்யா டிரான்ஸ்போர்ட்டில் அமைஞ்சிச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான பஸ்ஸு சென்னை டு கோயம்புத்தூரில். ஸோ இந்த பஸ்ஸு ட்ரை பண்ணுங்கள். அவங்களுடைய இன்னொன்று சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து வேலூர் கிருஷ்ணகிரி வழியாக கோயம்புத்தூர் வர சர்வீஸும் இருக்குது. அந்த பஸ்லேயே ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு சூப்பரான சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. என்னோடய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு அவுட் ஆஃப் 9.8 தாராளமாக தருவாங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. உங்களுக்கு நல்லா சூப்பராக ஸ்நாக்ஸ் தராங்க. ஒரு நல்ல ஹைஜீனிக்கான இடத்துல வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டுறாங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான சர்வீஸுன்னே சொல்லுவேன். உங்களுக்கு செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி கிட்ட நிப்பாட்டியிருக்காங்க. அது எனக்கு சுத்தமாக தெரிலங்க. அப்படி ஒரு தூக்கம் தூங்கிட்டு இருக்கேன். முழிச்சு பார்த்தா தான் டிரைவர் அண்ணாட்ட கேட்டேன், எங்கே நான் நிப்பாட்டிங்க கேட்டதுக்கு கள்ளக்குறிச்சியில் நிப்பாட்டேன்னு சொன்னார். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த vlog இதோடு நான் முடிச்சுக்கிறேன் காய்ஸ். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் vlogல உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். டாட்டா.